அவங்க மனசுல ஒரு பறவை இருக்கும், ஒரு வானம் இருக்கும். அந்த பறவை அந்த வானத்துல அவங்க சாகிறதுக்குள்ளயாச்சும் பறக்கணும் இல்லையா? காதலுக்கு ஏதோ பறவை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி பறக்கிற கதை தான் இந்த காயல். இப்படிக்கு அன்புடன் தேன்மொழி. திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் மக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட, கவரப்பட்ட, மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான, அதாவது இன்னைக்கு பல நல்ல காரியங்கள் நிறையா செய்துட்டு இருக்கிற ஒரு நபர். அவர் தான் கேபி பாலா. அவர் நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் காந்தி கண்ணாடி. இந்த காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாய் கிரண் அப்படிங்கிறவங்க. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது ஷெரீஃப். அண்ட் இந்த படத்தில் கேபி பாலா மட்டும் இல்லை, அவங்க கூட சேர்ந்து ஹீரோயினா நமிதா கிருஷ்ணமூர்த்தி, அதுக்கப்புறம் பாலாஜி சக்திவேல் அவர்கள், அர்ச்சனா மேடம். ஸோ இவங்கெல்லாம் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம். இந்த படத்தில் இன்னும் ஒரு சில முக்கியமான கதாபாத்திரம் அப்படிங்கும்போது படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அப்படி இருந்தாலும் அமுதவாணன் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இதில் அமுதவாணன் பண்ணியிருக்காரு. அவரும் கலக்க போகுது யாரில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அருமையான ஒரு பர்ஃபார்மர் அமுதவாணன். அண்ட் அமுதவாணன் மூலிமா தான் பாலா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரிக்கே வந்தது அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு விஷயம். ஸோ இந்த படத்தில் அமுதவாணனும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காருங்கிறது மனசுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது. காந்தி கண்ணாடி அப்படின்னோடனே இது என்ன மாதிரி கதையாக இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த படத்துடைய போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது பாலாஜி சக்திவேல் அவர்கள், பாலா இவங்கெல்லாம் அந்த பைக்கில் போய் ட்ராவல் ஆகிற மாதிரிலாம் காமிச்சோன்னா சரி ஓகே என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான கதையாக இருக்கும் அப்படிங்கிறப்போ பாலாஜி சக்திவேலோட கேரக்டர் பார்க்குறப்போ ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர். அவர் அவர் என்ன சொல்கிறதுன்னு செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருப்பார். செக்யூரிட்டி வேலை பார்க்குறது அவங்க ஒய்ஃப் அர்ச்சனாவோட இவர் எவ்வளோ அன்பு, பாசம், காதலோடு இருக்கார் அப்படிங்கிறது. அதாவது என்னென்னா உணர்வுகள் சம்மந்தப்பட்டது தான் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. அந்த வகையில் ஒரு அர்ச்சனாவை எவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத அந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்குறப்ப அந்த காலம் கடந்த பிறகு அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு வயசான காலத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த லவ் இருக்குல்ல, அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதை பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாலாஜி சக்திவேல் அவர்கள் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அந்த அர்ச்சனாவும் சரி, பாலாஜி சக்திவேல் அவர்களும் சரி, ரெண்டு பேரும் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த காதல் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அதுவும் பாலாஜி சக்திவேல் அவர்கள் இது வரைக்கும் நிறைய படங்களில் சின்ன சின்ன ரோல் தான் பண்ணுவார். 2-3 சீனு கேரக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிறது, இந்த மாதிரி கேரக்டர் தான். சமீபத்தில் கூட அந்த DNA படத்தில் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருந்தார். ஆனால் இந்த படத்தில் இந்த ஃபுல் லென்த்தாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்ப அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் அதாவது என்னென்னா, அர்ச்சனாவும் பாலாஜி சக்திவேலும் தம்பதிகள். அவங்களுக்கு திருமணமாகியும் அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க, ரமேஷ் கண்ணாவுடைய 60ஆம் கல்யாணம் ஃபங்க்ஷன் போகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனை ஈவெண்ட் ஆர்கனைசராக இருக்கார் கேபி பாலா. ஸோ அவர் தான் அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அப்போ அங்கே ஒரு பாட்டு வருது. பாட்டில் அவங்க பார்க்கும்போது ஒரு வார்த்தை கேட்குறாரு பாலாஜி சக்திவேல். வார்த்தை இல்லை, பயங்கர சந்தோஷமாக ஒரு டான்ஸர் இருக்கு. அர்ச்சனா ஒரு வார்த்தை கேட்டுறாங்க, இந்த மாதிரி நமக்கும் ஒரு குழந்தை இருந்தால் இப்படி ஒரு 60ஆம் கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே பாலாஜி சக்திவேலுக்கு உடனே ஃபீல் ஆகிடுது. ஃபீல் ஆகி நடிக்கும்போது அவருடைய நடிப்பு பாலாஜி சக்திவேல் அவர்கள் இல்லை அந்த அப்படி சந்தோஷமாக அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படி இருக்கும்போது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னோடனே அப்படின்ட்டு அந்த ஒரு கவலை ஒரு ஏமாற்றம், நம்மளால் செய்ய முடியலையேங்கிறது, அந்த இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணியிருப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ தான் தெரிஞ்சது அவர் மாபெரும் இயக்குனர் அப்படின்னு. எத்தனை நடிகர்களை நடிக்க வச்சுருப்பார். காதல் படம், அவருடைய படம் வழக்கியன், கல்லூரி, இந்த படங்கள்லாம் பார்க்குறப்போ இவர் எப்படி நடிக்க வச்சுருப்பாருங்கிறது தெரிய வருது. ரொம்ப அற்புதமான ஒரு நடிகர். அந்த ஒரு முகத்தில் அதை காமிக்கிற விதம் இருக்குது. இதுக்கு முன்னாடி அவர் பண்ணதில் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு படமும் அதே மாதிரி பண்ணியிருந்தார். குட் நைட்லேயும் பண்ணியிருந்தார். அதுலேயும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன கேரக்டர் தான், அது ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். பட் இந்த படம் கதையே இவரை பேஸ் பண்ணி தான். காந்தி கண்ணாடிங்கிறது இவர் தான் அந்த காந்தி, பாலாஜி சக்திவேல் அவர்கள். அவருடைய கண்ணாடிக்கு என்ன கதை அப்படின்னா, அது ரொம்ப சிம்பிளான ஒரு லைனில் லாஸ்ட்டாக சொன்னாங்க. ஆனால் அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது அதை சொல்லும்போது. இந்த கதையில் அவர் என்னன்னா, அவங்க இப்படி கேட்டுறாங்க. கேட்ட உடனே இவர் ரொம்ப யோசிக்கிறாரு. அவளுக்காக நம்ம எதுவுமே செஞ்சதே இல்லையே, நமக்காகவே இருந்தாலும் அவங்க 2 பேரும் குழந்தை வேற இல்லை. குழந்தை இல்லைங்கும் போது சரி அவள் கேட்டதை செய்யணும் அப்படின்னோடனே, சின்ன வயசில், அதாவது இவங்க 2 பேரும் காதலிச்சுட்டு இருந்தப்போ ஊரில் இருக்கும்போது அவங்க சில ஆசைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு தாலி கட்டணும், இந்த மாதிரி ஊருக்கே சாப்பாடு போடணும், பெரிய மண்டபத்தில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுப்பார்.
ஒரு செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணார், இவர் எப்படி செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தா ஊர்லேருந்து வரும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிப்பாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் இவங்க காதலிச்செல்லாம் காமிப்பா. அந்த காதலிச்சப்போ வந்து பாலாஜித்துடைய இளமை தோற்றத்தில் நடித்த அவர் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, அப்படியே ஆப்டாக இருந்தது. அவரும் அந்த அர்ச்சனாவுடைய இளமை தோற்றத்தில் நடித்தவங்க, அவங்க 2 பேரும் இது பண்ணுறதுங்கிறப்போ அந்த ஊர்லேருந்து வந்த உடனே கல்யாணம் பண்ணி இங்கே வரும்போது ஒரு பெட்டி எடுத்துகிட்டு அந்த பெட்டியை போய் எப்படியா வேணாம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை எடுத்தால் அதில் நிறையா பத்திரங்கள் இருக்கும். அதை கொண்டே பாலாட்ட கொடுத்து, பாலா வந்து ஈவெண்ட் ஆர்கனைசர்னால பணம் வந்து இவ்வளோ செலவாகும் அப்படின்னோடனே அதை கொண்டே பத்திரத்தை கொடுத்தோன்னே இந்த பத்திரம்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி பார்த்தா உண்மை. பார்த்தா ஒரு பெரிய ஜமீன். இந்த ஜமீனாக இருந்தது இந்த பொண்ணுக்காக ஊரை விட்டு ஓடி வந்து ஒரு வாழ்க்கை ஒன்று வாழ்கிறார். அது ரொம்ப அழகாக இருந்தது. பணங்காசு முக்கியம் இல்லை, வாழ்க்கையில் லவ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் கேருங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத 2-3 சீனில் சாதாரணமாக வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு நாளைக்கு புளி சாதம், ஒரு நாள் சாம்பார் சாதம், ஒரு நாள் லெமன் சாதம், ஒரு நாள் தயிர் சாதம். உடனே ஒரு இந்த குட்டியாக ஒரு ஃபோன் வச்சு எடுத்துகிட்டு கால் பண்ணி கண்ணம்மா சாப்பாடு சூப்பர் அப்படின்வார். அதை சொல்லும்போது ஒவ்வொரு சீனும் அதை புகழ்ந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒன்று இருக்கும். அதை வந்து ஒரு இடத்துல பிரேக் பண்ணுவாங்க. அந்த பிரேக் பண்ணும்போது பாலாஜி ஸ்டீல் அவர்கள் சொல்கிறது வந்து நல்லாயிருக்கும். எங்கேயோ போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அந்த ஹோட்டல்காரனுக்கு டிப்ஸ் வைக்கிறோம். காலம்பூரா வீட்டில் நமக்காக சமைச்சு போடுறாங்க. இந்த சமைச்சு போடுறவங்களுக்கு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லனா நீங்கள்லாம் எதுக்குடா கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னார். தியேட்டரில் செம கிளாப்ஸ். அதுக்கு அவர் பேசின விதம் ரொம்ப யதார்த்தமாக அது. சரி, ஓகே, இதெல்லாம் வந்து எமோஷனலாக அந்த விஷயம். கதை என்ன? கதைப்படி பார்த்தா இவர் இந்த பத்திரத்தை கொண்டே வச்சு இப்படியே பணத்தெல்லாம் போட்டிட்டு வந்துடுறாரு. இந்த கதை வந்து 2016 நடக்குது. பணத்தை போட்டிட்டு வந்தார். ஏன் 2016 நடக்குது? அதான் மேட்டர். ஸோ பணத்தெல்லாம் போட்டிட்டு வந்துடுறாரு. வந்து எல்லாம் ரெடி பண்ணலான்னு பார்த்தா டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ 2016 வந்து டிமானிட்டைசேஷன் கொண்டு வரும்போது பாலா பயங்கர கடுப்பார். ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசர், என்ன எனக்கு காசு கொடுக்காம இப்போ எல்லா காசும் செல்லாமல் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னா அந்த காசை மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த காசை மாற்றுறது அப்போல்லாம் பேங்க்கில் போய் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் நோட்டு மாற்றணுன்னு இருக்குது. அப்புறம் உடனடியாக நைட்டாக மாற்றணுன்னுவாங்க. சில இடத்துல பிளாக் மணி மாதிரி மாற்றி தந்தாங்க, இவ்வளோ % கமிஷன் எனக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்ததுன்னு வச்சுங்களேன். அது எல்லாத்தையும் இந்த படத்தில் ஒரு சீனாக காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாலாஜியோடைய எக்ஸ்பிரஷன். அவர் வந்து அந்த காத்திருக்கிறது, போகிறது, ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதராக ஒரு இடத்துக்கு போவார். அவங்க 45% கமிஷன் வாங்க. அங்கே உள்ளவங்க திருநங்கன்னு தெரிஞ்சுப்பார். திருநங்கன்னு தெரிஞ்சோன்னே நான் வரேன் அப்படின்வார். அந்த கண்லேயே அந்த எக்ஸ்பிரஷன் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு இடத்துல அடிபடும் போது அந்த கண்ணாடி உடஞ்சிரும். அந்த பணத்தை பறிக்கிறதுக்காக ஒரு இடத்துல கண்ணாடி உடஞ்சிடும். அப்போ தான் அந்த டைலாக் சொல்லுவார். இந்த கண்ணாடி உடஞ்சோன்னே, ஐயோ அந்த கண்ணாடி தான் உடஞ்சி போச்சு. இல்லைப்பா, இது கண்ணம்மா வாங்கி கொடுத்தது அப்படின்வார். வெரி டச்சிங், வெரி வெரி டச்சிங். இந்த படத்தில் வந்து பாலாஜி சத்யராஜோடைய கேரக்டருக்காகவே படத்தை இன்னொரு ரூபா பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்களோட 2 பேரோட அந்த பேர், அவங்களுடைய அந்த லவ், அஃபெக்ஷன் அண்ட் கேர், அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது எதுக்கு இந்த மாதிரி ஒரு கதை அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பாலா வந்து ஈவெண்ட் ஆர்கனைசர், அவருடைய ஹீரோயின் நமிதா வந்து லவ் பண்ணுவாங்க. ஆனால் என்னடா இது இப்படிலாம் இருக்கிறாங்க லவ், ஆனால் இவன் வந்து நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறானே, வெறும் எப்போ பாரு காசுங்கிறான், ஈவெண்ட்டுங்கிறான், கமிஷனுங்கிறான், இதே வந்து சொல்கிறானே. பாலாவுடைய கேரக்டரே அதுதான் ஹோல் ஃபிலிமில். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து நீ உண்மையிலே லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது பாலா போய் ரிவீல் பண்ணிட்டு நான் பாலா வந்து இல்லை உனக்காக தானே எல்லாம் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணுறாப்புல. இதுதான் வந்து கிளைமேக்ஸில் வருது. அப்போது கிளைமேக்ஸ் என்னன்னா ஆஸ் யூஷுவல் தான் அது. ஏன்னா இப்படி ஒரு ஸ்டோரியில் வந்து நல்ல எண்டிங் வைக்கிறதுங்கிறது இப்போல்லாம் ரொம்ப இப்போ கொண்டு வராங்க, குட் எண்டிங்ஸ், ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு. ஆனால் இந்த படத்தில் வந்து அது ஒரு ட்ராஜிக் எண்டிங். ஸோ இந்த ஓவரால் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த காசை டிமானிட்டைசேஷனில் வந்து மாற்றி கல்யாணத்தை நடத்தினாங்களா, இந்த பக்கம் பாலா எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்தித்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த படத்துடைய ஓவரால் கதை. திரைக்கதை ஓகே நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன், பாலாஜி சத்யராஜ் சீன் அதெல்லாமே நல்லா இருந்து. பாலாவோட சீன் வரும்போது இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் பாலா வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மர். இப்போ இந்த படத்தில் வந்து ரொம்ப கான்சியஸ் ஆகிட்டாப்புல. நம்ம வந்து மெயினாக ஒரு லீட் ரோல் பண்ணுறோம்னா கொஞ்சம் கான்சியஸ் ஆகிட்டாப்புல. பாலா கான்சியஸ்லாம் ஆகவே வேணாம், நீ சூப்பராக நடிப்ப தெரியும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம், அடுத்தடுத்த படத்தில் இன்னும் நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. கண்டிப்பாக அது நடக்கும். அண்ட் இந்த படத்தில் நடித்த மற்ற எல்லா நடிகர்களுமே எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப அழகான ஒரு கதையாக இருந்தது. அண்டு கிளைமேக்ஸில் பாலா உணர்கிற ஒரு சீன் இருக்குது. காதல்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு உணர்கிற ஒரு சீன் இருக்குது. அதில் ஒரு பர்டிகுலர் டயலாக் இருக்குது. அந்த இப்போ உதவி செஞ்சுட்டு இருக்கார் இல்லையா பாலா, அதுக்காக ஒரு
அது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டயலாக் இருக்குது. அந்த டயலாக் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, கேட்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அற்புதமான ஒரு விஷயம். அதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த படம் நமது கேபி பாலாவின் முதல் படியே வெற்றி தான். ஏன்னா இந்த கதை அருமையான கதை, பாலாஜி சித்திர அற்புதமான நடிப்பு, பாலாவின் தோற்றம், பாலா இதில் கிளைமேக்ஸ் வரைக்கும் அவரோட ட்ராவல், இது எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்தது, யதார்த்தமாக இருந்தது. கண்டிப்பாக இன் ஃப்யூச்சரில் பாலா மிகப்பெரிய வெற்றி நாயகனாக வருவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனால் அதற்கு நடிப்பில் ரொம்ப 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 கான்சன்ட்ரேஷன் தேவை. அந்த நடிப்பில் ஒரு சீன் நடிக்கும்போது உங்களுடைய ஐபால் மூமெண்ட்லேருந்து நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, என்ன உணர்றீங்க, இது என்ன கேரக்டர்னு மைட் பி அது ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் இருந்த ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அதில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது ஸ்க்ரீன் பிளே எழுதிய ஷெரீஃப் அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன், அதே ஒரு ரிக்வெஸ்ட்டையும் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து அந்த ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தான ஒரு சீனோ, இன்னும் கொஞ்சம் புரிதலுக்கான ஒரு சீனோ வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. மக்கள் எல்லாரும் இந்த படத்தை ரொம்ப அருமையாக கொண்டாடுறாங்க. பாலாவுடைய படம் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணம் மக்களுக்கு வந்துருச்சு. மக்கள் எல்லாருமே சொன்னாங்க, நம்ம பையன் பாலா அவன் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே பாலா ஜெயிச்சிட்டாப்பில். அடுத்தடுத்த படங்களில் பாலா நடிப்பு மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்க, மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ட் இந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து அடுத்த படம் அவர் என்ன தரப்போகிறார் அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள். திரைக்குறள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.